பிரைஸ் தி லார்ட். ஒரு ஊர்ல மிகப்பெரிய ஞானி இருந்தார். அவர் ஆற்றோரமா ஒரு ஆசிரமத்துல இருந்தார். அவரை பார்க்க நிறைய பேர் பக்கத்தூர்ல இருந்து வருவாங்க. அப்படி ஒருத்தர் படகுல இருந்து ஏறி வந்தாங்க. அவரை பார்த்து, ஐயா, என் வியாபாரத்துல எனக்கு ரொம்ப மன அழுத்தம் ஏற்படுது. என் மனசு வேலை செய்ய மாட்டேங்குது. ரொம்ப குழப்பமா இருக்குது. என்ன செய்யறதுனே தெரில. மனசு ரொம்ப உறைஞ்சு போன மாதிரி இருக்குது. ஏதாவது வழி சொல்லுங்களேன்னு சொன்னாங்க. இதை கேட்ட ஞானி சிரிச்சாரு. நீ வந்தியே, அந்த படகு இப்போதான் கிளம்புது. நீ அது நின்ன இடத்துல இருந்து எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்லி ஒரு பாத்திரத்தை கையில் கொடுத்தாரு. இவரும் தண்ணி எடுத்துட்டு வந்தார். தண்ணியை பார்த்தா ஒரே மண்டியாக இருந்தது. ஞானி அதை கீழே கொட்டிட்டாரு. இந்த தண்ணி எனக்கு வேண்டாம், தெளிவான தண்ணி தான் எனக்கு வேணும். அதனால் கொஞ்ச நேரம் கழித்து தண்ணி எடுத்துட்டு வான்னு சொன்னார். அவரும் ஒரு 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் தண்ணி எடுத்துட்டு வந்தார். அந்த தண்ணி மண்டியாகவும் இல்லை, தெளிவாகவும் இல்லை, கலங்களாக இருந்தது. அதையும் ஞானி கொட்டிட்டாரு. இந்த தண்ணி எனக்கு வேண்டாம், இது கலங்களாக இருக்குது. கொஞ்ச நேரம் கழித்து அதே இடத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வான்னு சொன்னார். இவரும் அரை மணி நேரம் கழித்து தண்ணி எடுத்துட்டு வந்தார். இப்போ அந்த தண்ணி பளபளன்னு தெளிவாக இருந்தது. உடனே ஞானி சொன்னார், இந்த தண்ணி மாதிரி தான் உன் மனசும், இந்த படகு மாதிரி தான் உன்னோட ஸ்ட்ரெஸ்ஸும். எப்பவுமே ஒரு சலசலப்பு ஏற்படும் போது உன் மனசு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். அந்த நேரத்தில் உன்னால் எதையுமே யோசிக்க முடியாது. இப்போ நீ எப்படி காத்திருந்தியோ அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் வர்றப்ப நீ காத்திருக்க தான் செய்யணும். அப்போ உன் மனசு அமைதி அடையும். நம்ம வாழ்க்கையிலையும் பிரச்சனை வர்றப்ப எதுவுமே செய்யாமல் அமைதியாக ஆண்டவரோட பாதத்தில் நம்பிக்கையோடு காத்துருங்க. கர்த்தருக்கு காத்துரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இரு, கர்த்தருக்கே காத்துரு, அவர் நமக்கு நல்லதுதான் செய்வார். நம்ம யோசிக்கணும். நம்ம மனசில் அப்படி யோசிச்சா டென்ஷன் ஆகுது, எரிச்சல் ஆகுது, நம்மளை விட்டு ஓடியே போயிடும். தேங்க்யூ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.